வணக்கம் பிடித்தம்லா. இன்றைக்கி நம்ம இது பார்க்க போகிறது ஜீரோ டு ஹீரோ ஸ்டோரி. இன்ஃபினிக்ஸோட இந்த 030 5G ஸ்மார்ட் ஃபோன் ஒரு பவர் பேக்டு ஃபீச்சர் ரிச்சான ஒரு ஸ்மார்ட் ஃபோன், வேல்யூ ஃபார் மணி ஸ்மார்ட் ஃபோனாக இது இருக்குமாங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். ஏன்னா மெனக்கிட்டு நிறைய விஷயங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பண்ணியிருக்காங்க இன்ஃபினிக்ஸ் நிறுவனம். ஸோ இது எப்படி இருக்குங்கிறது இந்த பதிவில் நம்ம பார்ப்போம். 21GB 256GB ஸ்டோரேஜ்னு போட்டிருக்காங்க. 21GBங்கிறது பார்த்தீங்கன்னா 12GB ப்ளஸ் ஒரு 9GB விர்ச்சுவல் ரேம் இருக்குது. ரெண்டு வேரியண்ட்டில் வருது. ரெண்டுமே 256GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனோடி வருது. 4K 60fps இருக்குது. 50 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் கேமரா தராங்க. ஸோ ஒரு வீலாகிங் செட்டப் இந்த ஃபோனில் இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த ஃபோனோட விலை பார்த்தீங்கன்னா இது ரெண்டு வேரியண்ட்டில் வருது. 8GB RAM 256GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் 24,000 ரூபாய். 12GB RAM 256GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் 25,000 ரூபாய். பட் ஆக்சிஸ் பேங்க் கார்டு ஆஃபர் உங்களுக்கு இருக்குது. ஸோ 22,000 இந்த ஃபோன் ஸ்டார்ட் ஆகுது. டாப் வேரியண்ட் 23,000 ரூபாய். இப்போ இந்த ஃபோனை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி உள்ள என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். இதான் இந்த Infinix 030 5G. எங்கிட்ட இருக்கிறது இந்த கோல்டன் ஹார்ங்கிற இந்த கலர். இது ஃபேண்டசி பர்பிள்னு இன்னொரு கலர்லையும் கிடைக்குது. அப்புறம் ஒரு கிரீன் கலர் ஆப்ஷனும் தந்திருக்காங்க. இந்த கோல்டன் ஹவர் மற்றும் ஃபேண்டசி பர்பிள் ரெண்டு வேரியண்ட்டுமே கிளாஸ் பாடியில் பின்பக்கம் பண்ணியிருக்காங்க. இந்த கிரீன் கலர் வேரியண்ட் வேகன் லெதர் பேக்ல பண்ணியிருக்காங்க. எடுத்த உடனே ஹேண்ட் ஃபீல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்லிம்மான லைட் வெயிட்டாக ஒரு டிசைனில் பண்ணியிருக்காங்க. கையில் ஹோல்ட் பண்ணதுக்கு நல்லாவே இருக்குது. பட் டிசைனை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பாக்ஸ்க்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் கார்டு இருக்குது, யூசர் கைட், சாஃப்ட் பேக்கேஜ் வந்திருக்காங்க, சிம் எஜெக்டர் பின், அப்புறம் 68 வாட்ஸ் சார்ஜர் மற்றும் டைப் சி கேபிள் இருக்குது. டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான ஒரு ப்ரீமியமான ஒரு ஃபினிஷ் தந்திருக்காங்க. இது கிளாஸ் பாடி வேண்டாம்னா நீங்கள் கிரீன் கலர் வாங்க. அது வேகன் லெதர் ஃபினிஷில் வருது. இந்த கிளாஸ் பாடி வேரியன்ட்ஸில் பின்பக்கம் கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்டிவ் லேயரும் தராங்க. பார்க்க நல்லாவே இருக்குது. ரொம்ப ஒரு ஸ்லிம்மான ஒரு டிசைன். 7.9mm திக்னஸ் மற்றும் 185 கிராம்ஸ் வெயிட்ல இது வருது. ஹேண்ட்ஹெல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அருமையாக இருக்குது. சைட்ஸ் லைட்டாக கர்வ்டாக, கார்னர்ஸ்லாம் ஸ்மூத்தாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதோட டிசைனை மேல் பக்கம் ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. டூவல் ஸ்பீக்கர் இந்த ஃபோனில் தராங்க. டிடிஎஸ் ஸ்டீரியோ மற்றும் ஹைரஸ் ஆடியோ சர்டிஃபிகேஷனோடு இது வருது. பவர்ட் பை இன்ஃபினிக்ஸ் போட்டிருக்காங்க. நாய்ஸ் கேன்சலிங் மைக்கும் மேலே இருக்குது. கீழ்ப்பக்கம் இன்னொரு ஸ்பீக்கர், டைப் சி போர்ட், மைக் மற்றும் சிம் ட்ரே இருக்குது. இந்த ஃபோன் டூவல் 5G சப்போர்ட்டோடு வருது. 14 5G பேண்ட் சப்போர்ட் இருக்குது. ஸோ பேண்ட் பிரச்சனை இல்லை. எல்லா பேண்ட் சப்போர்ட்டும் இந்தியாவில் கிடைக்குது. மைக்ரோ SD கார்டு கிடையாது. பட் டிஃபால்ட்டாக நீங்கள் எந்த வேரியண்ட் வாங்கினாலும் 256GB ஸ்டோரேஜ் கிடைக்குது. அப்புறம் ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன் தந்திருக்காங்க. லெஃப்ட் சைடு பிளைனாக இருக்குது. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தந்திருக்காங்க. அதையும் விட்டு வைக்கல. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வேலை செய்யுது. ஃபேஸ் அன்லாக் உண்டு, ஆப் லாக்கும் இருக்குது. அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஃபோன் எடுத்து நான் செட் பண்ணி பார்க்கும்போது 256GBயில் உங்களுக்கு 24GB கிட்ட உங்களுக்கு சிஸ்டம் மற்றும் ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸுக்கு போகுது. அவங்களோட ஓன் சில ஆப்ஸ்லாம் தந்திருக்காங்க. 1-2 தேர்ட் பார்ட்டி ஆப்ஸும் இருக்குது. தேவையில்லாததை நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். FM ரேடியோ இருக்குது. பட் நீங்கள் இயர்ஃபோனில் தான் அது ஒர்க் ஆகும். சார் வேல்யூ லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. NFC-யும் தந்திருக்காங்க. டேப் டு பே சப்போர்ட்டும் உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஒரு கர்வ்டு டிஸ்பிளே தந்திருக்காங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டில் ஸ்லிம்மஸ்டான ஒரு கர்வ் டிஸ்பிளே கொண்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இதை சொல்கிறாங்க. அதாவது 145 Hz டிஸ்பிளே மற்றும் 5000 mAh பேட்டரி செக்மெண்ட்டில் நல்ல ஒரு ஸ்லிம்மான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கர்வ் டிஸ்பிளேயோடி வருது. 6.78 inch டிஸ்பிளே, ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனோடி வருது. AMOLED டிஸ்பிளே இது. 145 Hz ரிஃப்ரெஷ் ரேட், கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்டிவ் லேயரும் தராங்க. 100% DCI கலர் கேமட் இருக்கு. 950 nits பீக் பிரைட்னஸ்ல வருது. 2160 PWM டிம்மிங் இருக்கு. ஸோ சேஃபாக இருக்கும் உங்களுக்கு. கண்களுக்கு லோ லைட்ல நைட்லலாம் ஃபோன் யூஸ் பண்ணும்போது கண்ணுக்கு பாதிப்பு வராது. அதுக்கான ஒரு நல்ல ஒரு PWM டிம்மிங் தந்திருக்காங்க. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பக்காவான ஒரு டிஸ்பிளே இருக்கு. கலர் ரீப்ரொடக்ஷன் செம்மையாக இருக்கு. நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் ரேஷியோ, பிளாக்லாம் ரொம்ப டீப்பாக இருக்குது. நல்ல ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோனுக்கு ஈடு கொடுக்கும் அளவுக்கு நல்ல ஒரு டிஸ்பிளே உங்களுக்கு தந்திருக்காங்க. ஸோ ரொம்பவே ஒரு இம்ப்ரெசிவான ஒரு டிஸ்பிளே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கிடைக்குது. ரிஃப்ரெஷ் ரேட் செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 145 Hz, 120, 60 Hz இருக்குது. ஆட்டோ ரிஃப்ரெஷ் ரேட்டில் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேயும் உண்டு. பல ஆப்ஷன்ஸ் வந்திருக்காங்க. அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. கிளாக் ஃபேஸ் இந்த மாதிரி உங்களுக்கு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேயும் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் மீடியாடெக்கோட இந்த Dimensity 8020 சிப்செட்டில் இது பவர் ஆகுது. Android ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 7 lakh மேலே வருது. இது ரெண்டு வேரியண்ட். ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன மாதிரி 8GB RAM வேரியண்ட் இருக்குது, 12GB RAM வேரியண்ட் இருக்குது. ரெண்டுமே 256GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனோடி வருது. UFS 3.1 ஸ்டோரேஜ், LPDDR4X RAM இது. கேமிங் பக்கவாக ஹேண்டில் ஆகுது. நீங்கள் நல்ல ஹை பெர்ஃபார்மன்ஸ் கேம்ஸ் இதில் நீங்கள் விளையாடலாம். இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கும் பார்க்கும்போது சூப்பரான ஒரு கேமிங் உங்களுக்கு இதில் கிடைக்குது.
கால் ஆஃப் டியூட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக ஹேண்டில் ஆகுது. நீங்கள் ஃப்ரேம் ரேட் வந்து நீங்கள் மேக்ஸிமமில் வச்சு நீங்கள் விளையாடலாம். நல்ல ஒரு ஸ்மூத்தான நல்ல ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. விளையாடி பார்க்கும்போது எனக்கு வந்து ஸ்லைட்டாக வார்ம் ஆச்சு. ஆனால் அந்த சொல்லும்படியாக பெரிய ஹீட்டிங் வந்து இஷ்யூவாக எனக்கு தென்படலை. ஸோ நல்ல ஒரு சிறந்த ஒரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோனாகவும் இது இருக்குது. ப்ளஸ் மற்ற யூஸ் கேஸுக்கு எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஃபோனில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இது பின்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 108 மெகா பிக்சல் மெயின் கேமரா தராங்க. சாம்சங்கோட HM6 சென்சர் இதில் இருக்குது. 13 மெகா பிக்சல் அல்ட்ராவைட் சென்சர் இருக்குது. 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சர் தந்திருக்காங்க. OAS மற்றும் AAS சப்போர்ட் இருக்குது. நல்ல ஒரு ஸ்டெபிளைஸ்டான ஃபோட்டோஸ் மற்றும் வீடியோஸ் இதில் எதிர்பார்க்கலாம். 3S லாஸ்லெஸ் ஜூமும் இருக்குது. ஃப்ரண்ட் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா தந்திருக்காங்க. சாம்சங்கோட JN1 சென்சர் இதில் யூஸ் பண்ணுறாங்க. 4K 60 FPSல நீங்கள் ஃப்ரண்ட் கேமராவில் வீடியோ எடுக்கலாம். டூவல் LED ஃப்ளாஷும் ஃப்ரண்டில் கிடைக்குது. ஸோ மொத்தத்தில் கேமராலையும் வந்து ஒரு இம்ப்ரெசிவான ஒரு கேமரா செட்டப் வந்து தந்திருக்காங்க. இப்போ நீங்கள் கேமரா சாம்பிள்ஸ் நீங்கள் பாருங்கள். எனக்கு இன்ஃபினிக்ஸ் காரங்க கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கேமராவை அப் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு கேமரா அவுட்புட்டும் வந்து உங்களுக்கு கிடைக்குது. பாருங்கள், நீங்களே பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். என்னடா இது சும்மா சொல்லிட்டே இருக்கான், நீங்களே பாருங்கள் ஃபோட்டோஸை எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அல்ட்ரா ஸ்டடி ஆப்ஷன் எனேபிள் பண்ணிட்டு இப்போ நான் வந்து சாம்பிள் எடுக்கிறேன். பக்கத்தில் போர்வெல் போட்டுருக்காங்க. ஸோ சவுண்ட் அதிகமாக இருக்குது. பட் வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஃபோர் கே வீடியோ சாம்பிள்ஸ் 60 FPSல ரோஸ் எவ்வளோ அழகாக பூத்துக்கு இருக்கு பாருங்கள். பூத்து பூத்து கொலுங்குதடி ரோஸு ரோஸு ஒரு பாட்டு வருமே, ரோசாப்பூ என்ன ரோசாப்பூ. போர்வெல் வந்து பக்கத்தில் போட்டுருக்காங்க, டிக் பண்ணியிருக்காங்க. ஸோ சவுண்ட் இறைச்சல் அதிகமாக இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா 1080 ஸ்டெபிலைசேஷன் எனேபிள் பண்ணிட்டு எடுக்கக்கூடிய ஃப்ரண்ட் கேமரா வீடியோ சாம்பிள். அடுத்தது வந்து 4K 60 FPS வீடியோ சாம்பிளும் காண்பிக்கிறேன். ஸோ வந்து ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். இந்த 60 FPS 4Kல எடுக்கக்கூடிய வீடியோ சாம்பிள் இது. சவுண்டு மணிங்க போர்வெல் வந்து சவுண்ட் அதிகமாக இருக்குது. பட் இருந்தாலும் உங்களுக்கு சவுண்ட் குவாலிட்டி, ஆடியோ குவாலிட்டி அதான் ரெண்டு சேம் தானே. வீடியோ குவாலிட்டி எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கலாம். உச்சி வெயில், நல்ல வெயில் வேறு அடிக்கி. ஸோ அதில் எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ சாம்பிள் தான் இது. ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். பேட்டரி வந்து 5000 mAh பேட்டரி. இது 68 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டிவிட்டி வருது. PD 3.0 சப்போர்ட்டும் இதில் தராங்க. 80% வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30-32 நிமிஷத்தில் நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். ஸோ நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பேட்டரி மற்றும் ஒரு நல்ல ஒரு பேட்டரி சார்ஜிங் ஸ்பீடும் வந்து தந்திருக்காங்க. ஆண்ட்ராய்ட் 13ல் இது வந்து பவர் ஆகுது. அவங்களோட Infinix XOS UI வந்து யூஸ் பண்ணுறாங்க. சாஃப்ட்வேர் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயருக்கான அப்கிரேட், மெயின் அப்கிரேட் ப்ளஸ் 2 இயர்ஸுக்கான செக்யூரிட்டி அப்கிரேட் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. இப்போ எல்லா கம்பெனியும் வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் சாஃப்ட்வேர் அப்கிரேட் பண்ணுறோம், 4 இயர்ஸ் சாஃப்ட்வேர் அப்கிரேட் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. பட் அந்த ஃபோனோட ஹார்ட்வேர் வந்து எப்படி தாக்கு பிடிக்கும்னு நம்ம இப்போதைக்கு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா வந்து சாஃப்ட்வேர் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் புதுசாக இன்னும் கொண்டு வராங்க ஃபியூச்சர்லனா அந்த சாஃப்ட்வேர் வந்து அந்த ஹார்ட்வேருக்கு யோகதாக இருக்கணும். பட் இவங்க வந்து மாடஸ்ட்டாக நாங்கள் 1 இயர்க்கான அப்கிரேட்டுக்கு நாங்கள் கமிட் பண்ணுறோம், முடிந்தால் அப்புறம் நாங்கள் வந்து அப்கிரேட் பண்ணுவோம். பட் அஷ்யூர்டாக நாங்கள் வந்து 1+2 இயர்ஸ் தரேன்னு சொல்லியிருக்காங்க. சாஃப்ட்வேரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்புக்கு குறித்தான சில ஃபீச்சர்ஸ் வந்து எப்பவுமே வந்து இன்ஃபினிக்ஸ் தருவாங்க, அதுவும் வந்து இதில் இருக்குது. ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் கால் ரெக்கார்டிங், பீக் மோட், டெலிட்டட் மெசேஜஸ் பார்க்கக்கூடிய அந்த பீக் மோட் அதெல்லாம் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ப்ளஸ் நிறைய ஜெஸ்டர் ஆக்ஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இதில் தராங்க.
ஸோ இதான் வந்து இன்ஃபினிக்ஸோட 030. கண்டிப்பாக இது வந்து ஜீரோ இல்லை, ஹீரோனே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பவர் பேக்டான ஃபீச்சர் ரிச்சான ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக கொண்டு வந்திருக்காங்க. ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அந்த கார்டு ஆஃபர் எனேபிள் பண்ணலான்னா உங்களுக்கு வந்து 22,000 இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாம். அப்படி பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு பேக்கேஜ் வேல்யூ ஃபார் மணி டீலாக எனக்கு இது தென்படுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி? உங்களோட கருத்துக்கள் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுதல் தமிழில் பேசு டெக் தமிழா பாரு.